அஜித்தை சில நடிகர்கள் பின்பற்றினார்கள். அதைப்போல் சில நடிகைகளும் பின்பற்றுகிறார்களா? அப்படி நிறைய விஷயங்களை இங்கே பேசப் போகிறோம். நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் சில விஷயங்கள் உண்டு. தன்னுடைய பேருக்கு முன்னாடி பட்டங்களை வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறார்கள். அந்த விஷயத்தில் பார்த்தால் குறைந்த சில நடிகைகளை நமக்கு சொல்லலாம். அதில் நமக்கு சில நடிகைகளை சொல்வதற்காக நமக்கு நினைக்கிறோம், அவருக்கு பேருக்கு முன்னாடி பட்டம் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. சில விஷயங்களில் அவர் தென்பட்டிருக்கிறார். பல படங்களில் அவரும் வைக்கப்பட்டிருக்கிறார். அவராகவே என்னுடைய பேருக்கு முன்னாடி இப்படி ஒரு பட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்கான விளக்கங்களையும் சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு நடிகை தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம். இவர் இப்போது சமீபத்தில் நம் அஜித்தை பின்பற்றுகிறாரா என்ற கேள்விக்கு எழுகிறது. வாங்க வீடியோக்குள்ள அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். யாரை பற்றி பேசினானே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நமக்கு பேச போறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பற்றி தான். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒரு காலத்தில் நமக்கு அவருடைய சினிமா கரியரில் பார்த்தால் ஐயா படத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி போல், நம் கிராமத்து பெண்மணி போல், பக்கத்தை வீட்டு பெண்மணி போல் காணப்பட்டாங்க. இன்னைக்கு அவருடைய முகங்கள் அழகுகள் சர்ச்சரி பண்ணி இப்போது அவரை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இல்லைன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அவருடைய முகப்பாவனைகள் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்புகளும் பாராட்டுகளும் இன்னைக்கு வளர்ந்து வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக மாறிய காலங்களாக இன்னைக்கு இருக்கிறது. இப்போது என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு சமீபத்தில் பார்த்தால் சினிமா வாய்ப்புகளை தேடி பிடிக்கிறாரா அல்லது சினிமா வாய்ப்புகள் இவரை விட்டு விலகி நிற்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் சினிமா நடிகைகளில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகை என்றால் நம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒருவர் மட்டும். அப்படி இருக்கையில் இந்த நடிகைக்கு இப்போது என்ன வருகிறது என்றால், என்னுடைய பட்டம் எனக்கு தேவையில்லை, அந்த பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், என்னுடைய பேர் நயன்தாரா, அந்த பேரை ஒப்பிடுங்கள், அந்த பேரு தான் எனக்கு முக்கியமான ஒரு லைஃப்பையும் வாழ்க்கையும் கொடுத்த ஒரு பெயராக இருக்கிறது, அந்த பேர் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய பேருக்கு முன்னாடி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் எனக்கு தேவையில்லை. இந்த தேவை உங்களுக்கு இப்பதான் தெரிகிறதா? அதைத்தானே நம்முடைய அஜித் பல வருடங்களுக்கு முன்னாடியோ இல்லது சினிமாவில் பல டெடிகேஷன் ஆன பிறகும் தன்னுடைய பெருமைக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ தன்னுடைய பட்டங்களை வேண்டாம் என்றார். ரசிகர்களின் உள்ளங்கள் நெஞ்சங்களுக்காக தன்னுடைய ரசிகர்கள் மன்றங்களை வேண்டாம் என்றார். தன்னுடைய ரசிகர்கள் என்றால் அவருக்கு பெருந்தன்மையான பெரிய பாக்கியம் என்று நினைக்கக்கூடியவர் தான் அஜித். அப்பேற்பட்ட ஒரு மனித வாழ்க்கையில் பல மாற்றங்களை இன்னைக்கு சினிமா வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்த அஜித்தும் மிகப்பெரிய ஒரு பங்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது முக்கியமாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசிகர்கள் கொண்டாடியே வந்தனர். அந்த அளவுக்கு அஜித்தை பற்றி சில பேர்கள் பேசினார். தன்னுடைய சிவரூபமானது தன்னம்பிக்கையான ஒரு தனி வழியாக அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு வந்தது. இதைத்தான் இப்போது சக காலத்தில் பல நடிகர்கள் அதை கடைபிடித்து வந்தனர். அப்படி இருக்கையில் தான் இப்போது முதல் முறையாக ஒரு நடிகை கடைபிடிக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு இன்னைக்கு அஜித் சினிமா கரியரில் எவ்வளவு விஷயங்களை மாற்றிக்கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் நயன்தாரா ஏன் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பதற்கு காரணம், சமீப காலமாக அவருக்கு திரைத்துறையில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு காரணம். ஆமாம், அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த பேருக்கு முன்னாடி பல பட்டங்களை உடைத்தால்தான் நம்ம மீது பல இயக்குநர்களும் பல ரசிகர்களுக்கும் இறக்க குணம் வரும், ஏற்றுமதி வரும், இப்படி என்று தப்பு கணக்கு போடுகிறார் என்றுதான் சொல்ல முடியும். ஒரு மனிதரை பற்றி தெரிவது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. நமக்கு சில விஷயங்களை பேச வருகிறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதுதான் பல காரணங்களாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரே காரணம் என்று சொன்னால் நம் நயன்தாராவே என்று இன்னைக்கு குறிப்பிட முடிகிறது. நயன்தாராவா என்றால் சில விஷயங்களில் கொஞ்சம் போட்டி போட்டு வெற்றி பெறுவார் என்று பல முனைப்புகளில் அவர் நுழைந்தார். ஒரு நடிகை என்ற ஒரு அந்தஸ்தை எதிர்த்து அவருடைய பெருமை சினிமாவுக்குள் நுழையும் முன் நாம் எப்படி இருந்தோம் என்பதை கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சிந்தித்தாரோ என்னவோ தெரியவில்லை. பட்டங்களை அடித்து நொறுக்குவதால் மற்றொரு மனதில் இடம் பிடிப்பது என்பது நயன்தாரா என்ற
லேடி சூப்பர் ஸ்டார் லேட்டாக புரிஞ்சிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடிகிறது. இந்த லேட்டான புரிதலுக்கு காரணமாக இருப்பவர் இன்னைக்கு நம்முடைய தல அஜித் ஒருவர். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்த அஜித் சினிமா கரியரில் பல மனிதர்கள் வாழ்க்கை பல நம்பர் ஒன்னாக இருக்கிறார். அதற்கு உடனடியாக இப்போது நயன்தாரா வந்திருக்கிறார் என்றார். இதை சார்ந்து பல நடிகைகளும் கௌரவமாக இருக்கின்ற பல நடிகைகளும் கௌரவத்தனமாக இருக்கின்ற வரட்டு கௌரவமாக இருக்கின்ற பல நடிகைகளும் இதை கடைபிடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன். ஒருவர் மனதை மாற்றும் ஒரு மனிதன் இந்த உலகில் வாழுகிறான் என்றால் அவனைத்தான் நாம் யார் என்று சொல்வோம், கடவுள் என்று சொல்வோம். இதைத்தான் மக்கள் சொன்னார்கள். மனித உள்ளங்களில் நெஞ்சங்களை அடைத்த மகா நடிகர் என்ற ஒரு படைப்பை, ஒரு மகா மனிதர் என்ற ஒரு படைப்பை அஜித் பல உள்ளங்களுக்கு இரக்கமாக கொடுத்திருக்கிறார் என்றால் வேர்ல்டு ரெக்கார்டில் உண்மையான ஒரு மனிதர், உண்மையான ஒரு நடிகன் என்ற ஒரு அடையாளத்தை இந்த மீண்டும் நம் தமிழ் சினிமாவில் நிரூபித்து வைத்து காட்டியிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை போன்று நயன்தாரா தன்னுடைய பட்டங்களை மாற்றிய பல நடிகைகளும் முன்வந்து தன்னுடைய கௌரவங்களை விட்டு கொடுத்து ஒரு சுயரூபமான உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சமுதாயம் நமக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.